30 நாட்கள் ஒரு மாநிலத்தின் முதலமைச்சரோ அல்லது அமைச்சர்களோ சிறையில் அடைபட்டிருந்தால் விசாரணை செய்துதான் ஒரு நீதிமன்றம் தீர்ப்பளிக்க வேண்டும் என்ற நிலையை மாற்றி அவர்களுடைய பதவி பறிக்கப்படும் என்று எதிர்க்கட்சிகளை பழிவாங்குவதற்காக இந்த உபகண்ட ஜனநாயக வரலாற்றில் இதுவரை இல்லாத ஒரு கருப்பு சட்டத்தை மைய அரசு முன்வைத்திருக்கிறது. உள்துறை அமைச்சர் அவர்களே, மாண்புமிகு ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா அவர்களே, அவர்களுக்கு எவ்வளவு நெஞ்செழுத்தம் இருந்தால் கண்ணீரும் ரத்தமும் சிந்தி தியாகிகளின் கோட்டமாக இந்த தமிழ்நாட்டை திராவிட இயக்க கோட்டையாக ஆக்கி தந்த ஒரு இயக்கத்தை, திராவிட முன்னேற்ற கழகத்தை வேரோடு பிடுங்கி எறிய வேண்டும் என்று என்ன திமிர் இருந்தால், என்ன அகம்பாவம் இருந்தால் நீங்கள் சொல்வீர்கள். அது மட்டுமல்ல, பீகார் மாநிலத்தில் எங்கே 65 லட்சம் வாக்காளர்களை அந்த பதிவிலே இருந்து நீக்கி இருக்கக்கூடிய கொடுமையையும் இந்திய அரசு செய்ய துணிந்து விட்டது. இப்படிப்பட்ட பல்வேறு முறை தாக்குதல்களிலே இருந்து இந்த பின்னலாடை நகரினுடைய எதிர்கால வாழ்வை பாதுகாக்கவும் ஆண்டுக்கு 1000 கோடிகளை ஏற்றுமதி வணிகத்திலே ஏற்படுத்தி கொடுத்த இந்த திருப்பூர் உள்ளிட்ட பகுதிகளில், தமிழ்நாட்டினுடைய பல பகுதிகளில் இந்தியாவினுடைய பொருளாதார சந்தையில் ஏறத்தாழ 5,75,000 கோடி ஏற்றுமதி சந்தையிலே இருந்து படிப்படியாக கீழே இறங்கி 4,38,000 கோடிக்கு கீழே வீழ்ச்சி அடையக்கூடிய நிலை உருவாகிவிட்டது. இதை எதிர்த்து களம் காண வேண்டும் என்பதற்காக மைய அரசுக்கு பாடம் புகட்டுவதன் மூலமாக முதல்வர் முன்மொழிந்திருக்கக்கூடிய கோரிக்கைகளை நிறைவேற்றி இந்த பின்னலாடை தொழிலை மட்டுமல்ல, வேளாண் தொழிலை மட்டுமல்ல, திருமா குறிப்பிட்டதை போல கடற்கரை ஓரத்தில் கடலோடு போராடி வாழ்கிற மீனவ குடும்பங்களினுடைய வாழ்வையும் பாதுகாப்பதற்காக நாம் இந்த ஆர்ப்பாட்டத்திலே ராசா தலைமையிலே முழக்கங்களை நாம் எழுப்புவோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.